வேகமாக வந்து நானும் விமலனை காணும் போது வேகமாக வந்து நானும் விமலனை காணும் போது வேகமாக தேவியோடு மந்திர மீது கூடி முக்கண்ணீர் இருப்பதாலே வேகமாக வார்த்தையாலே தட்டியே எழுப்புவோமே. இப்பொழுது வந்து பார்த்தால் இவர்களும் அவர்களை போலே தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடி குழாவிக் கொண்டு மஞ்சளை உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வருவதும் தெரியாமல் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுத்தது போலே சாபம் கொடுக்க வேண்டும் போல் தெரியும். மகாமுனிவர் தூர்வாச மகாமுனிவர் வந்திருக்கின்றேன். பாராமல் நீங்கள் பஞ்சனையில் கூடி குழாவிக் கொண்டிருக்கின்றீர்கள். பரமன் என்கிருக்கின்றான், என்னிடம் காண்பிக்க வேண்டும். ராண்டி பரம என்ன மகாமுனிவர் வந்திருக்கிறேன் என்று தெரியாமல் வேடிக்கை செய்து என்னை வணங்காமல் பணிவிடை செய்யாமல் என்ன நீரை செய்து கொண்டிருக்கிறேன். அதே கஞ்சாவை கசக்கி உண்ட மதி மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசனே, ஐயா முனிவரே, அவங்க ரெண்டு பேரும் கண்டு விட்டு மன்னவரே
முடி நிறுத்தி அடே ஈசா, இருவரும் என்னை மதியாமல் இருந்ததால் இருவரும் வெறி பிடித்து உலகெங்கும் திரிய வேண்டியவரா திரிய வேண்டும். உங்களுக்கு பிடியரா சாபத்தை மன்னவாரே துருவாசனி சாபம் சேருமோ அது மாறுமோ ஒன்றும் புரியவில்லை. என் மனது தடுமாறுகின்றது. வாருங்கள் சுவாமி. அப்படி ஒன்றுமான பெண்ணு எப்படி சாமி நீ யாரென்றுக்கு கொள்ள வர வேண்டாம். அப்படியா நீயோ அப்படியே சென்று உலகத்தில் படியா வந்து அப்படியே சென்று அப்படியா இந்த பாவத்திற்கு நான் எங்கு செல்வேன்? தாங்கள் வந்து என்னுடைய பாதத்தில் பண்ணிவிடலாம். முடியாத என்னிடம் பாதகா இந்த கொலை என் நாதர் இல்லாத வேளையில்
பணிந்து என் பள்ளியறைக்கு நேராக வருவதா? பள்ளியறைக்கு வரலாமா? நானும் பள்ளியறைக்கு வரலாமா? வருகிறேன் என்று அறிக்கை செய்துவிட்டு தானே வர வேண்டும். நேராக பள்ளியறைக்கு வருவதா? என்னடா இது? நியாயம் இது. ஒரு மாமியை பார்க்க வேண்டும், ஒரு மாமனை பார்க்க வேண்டும், பாசத்தோடு வந்த என்னை மாமியை பார்க்க வந்தவன் தெரியும். அரண்மனையிலே எங்கு தேடினாலும் கிடைக்கவில்லை. எங்கு இருந்தால் என்ன? ஓடோடி வந்த என்னை தாங்கள் நாயகன் யார், நான் யார் என்று தெரியாமல் ஓடோடி வந்து பணிந்து விட்டு உனக்கும் 5 சிரம். ஏன் இப்படி என்னை என் மீது கோபித்துக் கொள்கின்றேன்? பொறுமை இல்லையா உங்களுக்கு? அல்லது மாமி எப்படி தங்களை பாசத்தோடு பார்த்து உங்களிடம் உரையாடி விட்டு செல்லலாம் என்று வந்தேனே தவிர பாசத்தோடு நான் வரவில்லை. நீங்கள் என்னை வெறியன் என்று ஏசாதீர். அப்படியா? எப்படி அரணை போல உனக்குமே இருக்கவும் பரிலைந்து திறமம் உனக்கும் 5 முகம், என்னை எனக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் 5 முகம், யாருக்கு இருவருக்கும் 5 சிரம் என்பதால் நிழலை பார்த்து பணிந்து விட்டேன். உன் முகத்தை பார்த்திருந்தால் பணிந்தேன் என்று வாய சொல்லாதே, நீங்கள் பரமனிடம் தெரிவில்லாதே. மாமி, என்ன வார்த்தை இப்பொழுது நடந்தது? தாங்கள் வந்து என்னுடைய பாதத்திலே பணிந்தது, இதையெல்லாம் ஈஸ்வரிடம் சொல்ல வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். மாமி, மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் மாமி. எல்லாம் ஒன்றுமில்லை. என் நாதனாகப்பட்டவர் படியிறக்கம் சென்றிருக்கிறார். அவர் வரட்டும். அது வரும் வரையில் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருங்கள். வைகுந்த வாசவன் இல்லை என்று வழிமறித்து முனிவரான நாரத மகாமுனிவர் சொன்னதை கேட்டு திரும்பி விட்டோம். இன்றைய தினமோ நம்ம இப்பொழுது வைகுந்த நாடி செல்ல வேண்டும். எப்படி வைகுந்த நாடி செல்ல வேண்டும்? அங்கு சென்றால் தகுந்த மரியாதை கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். பார்க்கலாம். அங்கு அப்படியே செல்லலாம். பெண்ணே லட்சுமி, ஐயே லட்சுமி, சாமி வாசாமி, அடி மங்கை லட்சுமிய வாருமே, அந்த துர்வாசம் வருகிற சாமி.
வேகமா வராது. நாம் அவர் பாதத்தை பணிவது போல அவரை எதிர்கொண்டு அழைத்து வருவோம். வா பெண்ணே. கண்கள்ல பறித்திட முடியுமா? கல்வத்தாபமா முடியுமா? கண்கள்ல பறித்திட முடியுமா? கல்வத்தாபமா முடியுமா? எங்கல போறத 28 எங்கல போறத 28 சாமி, அந்த துர்வாசன முனிவரும் இங்க வந்தால் காலை பிடித்து கையை பிடித்து அவரை பணிவோம் சாமி. என்ன லட்சுமி, அடி கால்காரம் பிடிப்பது போலவே இந்த கண்ணானும் செய்ய போலவே கால்காரம் பிடிப்பது போலவே கால்காரம் பிடிப்பது போலவே இந்த கண்ணானும் செய்ய போலவே கண்களை பக்குவமாகவே கண்களை பக்குவமாகவே இந்த பரந்தாமன் எதுக்குள்ள காவியம் போகவே. என்ன லட்சுமி, யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். அந்த தூர்வாசன் எவ்வளவு கோபமாக வந்தாலும் வரட்டும், அவனை பணிவது போல் பணிந்து அவனுடைய கர்வத்தை அவனுடைய பல்லை இன்னைக்கு புடிங்கணும். நம்ம இந்த நோகாவே கண்களை எடுக்கலாம், கண்களை எடுக்கலாம், கண்களை எடுக்கலாம், பாரு நொல்லைய நண்களை விடுக்கலாம். ஆகவே இருவரும் அன்போட வணங்குவோம், ஆகவே இருவரும் அன்போட வணங்குவோம். ஆனால் சாமி, நானோ தலப்பை கைத்தேன், நீயோ நானோ கால் பிடிப்பது போல் நடிக்கலாம், கை பிடிப்பது போல் நடிக்கலாம். லட்சுமி, சொல்லுங்க சாமி. அந்த அண்டாரே அந்த அண்டாரே துருவாசால மேலு மங்கையோடு அந்த அண்டாரே துருவாசால மேலு மங்கையோடு நண்பரே அழைத்தோம் ஐயா, ஐயா வரும் ஐயா. சிம்மாசனத்தில் சீருமே அமரும் ஐயா. சிந்தையும் மகிழ்ந்து கண்ணன் கண்களை பாதம் செய்தேன். மாறுமாறும் பூர்வாச மகாமுனிவரே, வாருங்கள் 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 வாருங்கள். வருகிறேன். இந்த வைகுந்தத்திற்கு இவ்வளவு தூரம் தாங்கள் நடந்து வந்தது உங்க கால்கள் எல்லாம் ரொம்ப வலிக்கும். இந்த ஆசனத்தில் அமருங்கள். உங்களுக்கு வலி வராமல் படிக்கு உங்கள் கால்கரங்களை நன்றாக நாங்கள் பிடித்து விடுகிறோம். அல்லது கண்ணா, மாய கண்ணா, மணிவண்ணா, இப்பொழுதுதான் என்னுடைய மனம் குளிர்ந்திருக்கிறது. ஆகட்டும் ஆகட்டும், உங்கள் எண்ணம் எப்படியோ அப்படியே. ஏனென்றால் புண்ணியே வருகு முன்ன துர்வாச முனிய சாமி வேண்டிய சிவாசங்கள் விலகிடும் வந்தவரும் தேவா உமையால் ஐக்கியம் உமையா முரும் தேவா. ஆனால் சாமி நீங்கள் வாருங்கள் சாமி, வாருங்கள். அல்லது கண்ணா மணிவசரே, கண்ணா காலிங்க வாருங்க, எந்த கால்கார வழி தீர பாருங்க. கண்ணா காலிங்க வாருங்க, எந்த கால்கார வழி தீர பாருங்க. வண்ணரையன் காலை வணங்கிய பிரியரம்
அதாவது நான் மூர்த்திகளை பார்த்தேன், தேவனிடம் சென்றேன், பிரம்மனிடம் சென்றேன், கைலைவாசனிடம் சென்றேன். எனக்கு தக்க மரியாதை இல்லை. தாங்களிடம் வந்தேன், கணவனும் மனைவியுமாக சேர்ந்து எனக்கு பணிவிடை செய்திருக்கக்கூடிய பூஜையை நன்றாக ஏற்றுக்கொண்டேன். அழகான முறையிலே எனக்கு வரவேற்பு கொடுத்தீர்கள். நன்றாக இருப்பீர்கள். உங்களுக்கு லட்சுமி அந்தாண்ட பக்கம் உட்காரு, நான் அந்தாண்ட பக்கம் உட்கார்றேன். லட்சுமி அடி கால்காரம் பிடிப்பது போலவே இந்த கண்ணனும் செய்யுவேன் போலவே. நான் கால்காரம் பிடிப்பது போலவே இந்த கண்ணனும் செய்யுவேன் போலவே. அந்த பார்ப்பந்த கண்களை பக்குவமாகவே, பார்ப்பந்த கண்களை பக்குவமாகவே இந்த பரந்தாமன் எடுக்கூரன் பாவியும் போகவே. லட்சுமி சொல்லுங்க சாமி. ஊர்வாச முனிவர் இவ்வளவு தூரம் வந்தது அவருக்கு ரொம்ப களைப்பாக இருக்கும். அவர் காலு வலி தீரும்படியாக பொறுமையா அழுத்து. அவர் ஏன்னா ரொம்ப அழுத்தினா கை கால் ரொம்ப வலிக்க போகுது. பொறுமையா அழுத்து பெண்ணே லட்சுமி. தலை பக்கம் அழுத்தின இந்த மெல்லிய மனிதீர மெதுவாக தலை பக்கம் கைத்தீனே, இல்ல வெள்ளியில வர வந்து கைத்தீனே. மெதுவாக தலை பக்கம் கைத்தீனே, இல்ல வெள்ளியில வர வந்து கைத்தீனே. உதவும்படியாக உத்தமி பிடித்தானே, உதவும்படியாக உத்தமி பிடித்தேனே, உதவும்படியாக உத்தமி பிடித்தானே, உதவும்படியாக உத்தமி பிடித்தேனே. ஆனால் சாமி எப்படி நானோ மெதுவாக இந்த புறம் அழைத்துகிறேன், நீங்கள் அந்த புறம் அழைத்துங்க சாமி. நல்லா அழைத்துங்க சாமி. அல்லது கண்ணா லட்சுமி குருவாசரே, என்னுடைய மனம் குளிர்ந்தது. எப்படி ஒரு பானையில் தண்ணி இருந்தால் எடுத்து அருந்தினால் உள்ளம் சில் என்று இருக்குமோ அவ்வண்ணமாக என்னுடைய மனம் இருக்கின்றது. வலியாது வாராமல் அழுத்துங்கள், நல்ல வகையோடு இருவரும் பழுத்துங்கள். வலியாது வாராமல் அழுத்துங்கள், நல்ல வகையோடு இருவரும் பழுத்துங்கள். நலியாது வாங்கவே நாராயண பிடியுமே, நலியாது வாராமல் நாராயண பிடியுமே. நல்ல புகழோடு மாயக்கண்ணா. இப்பொழுது எனக்கு நீங்க பிடிக்க பிடிக்க இந்த வழியே தெரியவில்லை. சற்று கண் அயர்ந்து தூங்கலாம் போல் இருக்கின்றது. அழகான முறையை வழி வராமல் அழுத்திக் கொண்டே இருங்கள். நான் அயர்ந்து தூங்குகிறேன். பெண்ணே லட்சுமி சாமி, அடி இன்றோடு சனியானும் அழியவே எந்த எண்ணத்தில் இருப்பது ஒழியவே. அந்த இன்றோடு சனியானும் அழியவே எந்த எண்ணத்தில் இருப்பது ஒழியவே. அந்த குன்றை எடுத்த கோரிக்கை போலவே, அந்த குன்றை எடுத்த கோரிக்கை போலவே இந்த கோவிந்தன் செய்த குறிப்பாக போலவே. லட்சுமி ஆனால் சாமி ஆதியிலே அந்த ஆயர்களை காப்பதற்கு அந்த குன்றை எடுத்து எப்படி குடையாக பிடித்தேனோ அது போல இன்றோடு இந்த தூர்வாசனுக்கு சனியம் பிடிச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த கலியவே சனியின பாருங்க, இந்த கவல நாடகர தீருங்க. கலியவே சனியின பாருங்க, இந்த கவல நாடகர தீருங்க. அழியவை இருவரும் அன்போட வணங்குவோம், அழியவை இருவரும் அன்போடு வணங்குவோம். ஆட்ட பாதமன் அணங்கி இணங்குவோம். ஆனால் சாமி உங்க சொல்படியே இதோ நானும் நல்ல முறையாக
வழி வராமல் அழைத்திருக்கேன் சாமி. பெண்ணே லட்சுமி, ஆனால் சாமி ஆமா நம்ம அழுத்த அவரு சாமியார் நல்லா ரொம்ப அப்படியே நிலத்துல தூங்குற மாதிரி இருக்குது. இதுதான் அவருக்கு சரியான இன்றோடு அவருக்கு சனியை முடிச்சிருச்சு. நம்ம எப்போ அவரு மேல நம்ம கை பட்டுச்சோம் அப்பயே அவருக்கு சனியை முடிச்சிருச்சு. அந்த அறிவுமே வனமழிந்த அவசர கோலமாக இன்றோடு பூர்வாசன் இருமா படிய வேண்டி கண்களை தானுமே கதறவே பிடித்து கண்களை எடுத்தான். உன்னிடம் வந்து மாட்டிக்கொண்டேனே, உன் கபடம் தெரியவில்லையே. விண்ணவர் போற்று பாதா சுவாமி, விண்ணவர் போற்றும் பாதா வேணுகோபாலா சுவாமி. வண்ணனே என்ன செய்வேன் மாதையா, எந்தன் கால்கை அன்னவே பிடிப்பதாக ஆசையும் காட்டி என்னை கண்ணனே கபடம் செய்தாய், கண்கள் தெரிய இல்லையே. கபடம் இல்லையே. கண்ணா, மணிவண்ணா, மேகவண்ணா, ஆயர்பாடி கண்ணா, உன்னுடைய சூழ்ச்சி தெரியாமல் வந்து உன்னுடைய மாய வலையில் மாட்டிக்கொண்டேனே. தூண்டில் மீன் மாட்டிக்கொண்டால் எப்படி அகப்படுமோ அவ்வளவா உன்னிடம் நான் ஏமாந்து விட்டேனே. தேவருக்கெல்லாம் சாபம் கொடுத்தேன், என்ன செய்வேன்? அப்பா கண்ணா, என்ன செய்வேன்? அது செய்வேன். நான் எப்படிக்கு நானும் வாழ்வேன், எப்படிக்கு நானும் வாழ்வேன். என்ன செய்வேன்? கண்காலில் எங்கிருக்கின்றாய்? என் கண்காலில் காலிங்க நின்றாலே எட்டபடி சாபம் தந்தேன், எட்டபடி சாபம் தந்தேன். பசவன
வைகுந்த வாசா எங்கிருக்கின்றாய்? உன்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கணும் போல தோணுது. என்னுடைய கோபம், ஆணவம், அகந்தை, இருமாப்பு அனைத்தும் போய்விட்டதே. அந்த ஈசனுக்கு ஏற்றபடி சாபம் கொடுத்தேன், பெண்மனுக்கு கொடுத்தேன், இந்திரனுக்கு கொடுத்தேன். உன்னிடம் வந்து மாட்டிக்கொண்டேனே. அல்லது வைகுந்த வாசா எங்கிருக்கின்றாய்? உன் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டுமே. இந்த ஆகாயோ பூமி சாட்சியே கண்ணா மணிவண்ணா ஆகாயோ பூமி சாட்சி அரிய சத்தியம் செய்தேன், அரிய சத்தியம் செய்தேன். ஆகாயோ பூமி சாட்சி உன்னுடைய லீலையே தெரியாமல் உன்னிடம் வந்து மாட்டிக்கொண்டேனே. என்னுடைய பால் போல் கண்கள் 22 நேத்திரமாச்சு. இந்த 22 நேத்திரம் இருக்கின்றதே என்று ஆணவம் கொண்டேன், அகந்தை கொண்டேன். ஆணவம் அனைத்தும் அழித்து விட்டாயே. இந்த தேவனுக்கு, இந்த முனிவருக்கே இக்கதியானால் மானிடருக்கும் அக்கதிதானா? ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும், அழிவுபாதை நோக்கி போகாமல் இருக்க வேண்டும். இது ஒரு எனக்கு பாடமாக இருக்கட்டும். அல்லது தேவா அந்த அந்த வருந்தியே ஒரு வாசவாடியே கேட்டதாலே உனக்கு தெரிந்திட 2 கண்கள் தேவனோ தந்தே நீ போ. அந்த தெரிந்திட 2 கண்கள் தேவனோ தந்தே நீ போ. அந்த ஒரு இருந்திட அகமழி அகமகிழ்ந்து எழுந்துமே வாரும் இப்போ. கேளும் தூர்வாசரே, தான் என்ற அகந்தை அழிந்து இப்பொழுது நீ யார் என்று மனதிலே நினைத்தபடியா நீ பார்ப்பதற்கு உனக்கு 2 நேத்திரத்தை கொடுத்தேன். அப்படியா? அல்லது கண்ணா என் கண் தெரிகின்றதா? தெரிகின்றதா? கண்ணா மணி வண்ணா உன்னை வணங்குகிறேன். என்னை காத்தருள்வாய், காட்சி கொடுப்பாய். கண்ணா ஹரிஹரியே வாசுதேவ ஆதரியே மேகவண்ணா வரியே நீனே திருந்தியே. ஹரிஹரி வாசுதேவ ஆதரியே மேகவண்ணா வரியே நானோ திருந்தியே. ஹரிஹரியே வாசுதேவ ஆதரியே மேகவண்ணா வரியே நீனே திருந்தியே. ஹரிஹரி வாசுதேவ ஆதரியே கண்கள் தேவா கொடுத்ததால கோபா நீங்கினே. வைகுந்த வாசா, உன்னுடைய மகிழ்மையே மகிழ்மையப்பா. உன்னுடைய மகிழ்மை தெரியாமல் நானும் ஆணவத்தில் ஆடிவிட்டேன். உன்னிடம் வந்தவுடனே எனக்கு புத்தி வந்தது, எனக்கும் ஞானோதயம் வந்தது. எனக்கு தெரிய 2 கண்கள் கொடுத்தாதால் சந்தோஷமாக வாங்கிக் கொண்டு தேவர்களை வணங்குகிறேன், பணிவிட செய்வேன், பணிந்து நடக்கிறேன். கேளும் தூர்வாசரே, சொல்லும் தாங்கள்
செய்த தவறை உணர்ந்து இப்பொழுது கேட்டபடியால் உனக்கு இந்த உலகத்திலே இனி 20 கண்கள் என்னால் எரியப்பட்டு உனக்கு 2 நேத்திரத்தை கொடுத்தேன். இனியாகிலும் வருபவர்களுக்கு சாபத்தை கொடுக்காமல் நல்ல வழியில் நடந்து உன்னை பணிபவர்களுக்கு நல்ல வரத்தை கொடுத்து அருள்வாய். சென்று வாரும் தூர்வாசரே. வைகுண்டவாசா, உன்னுடைய ஞானம் பெற்றவுடனே எனக்கும் ஞானம் வந்து விட்டது. நானும் நல்வழியில் நடந்து நல்லதே செய்கிறேன். சென்று வருகிறேன். அப்படியே சென்று வாரும் தூர்வாசரே.